கரூர்ல வந்துட்டு விஜய் அவர்கள் பேசினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? ஏன்னா அவங்க பேசும்பொழுது ஒரு டேஷும் கிடையாது அப்படிங்கறத வந்துட்டு அந்த டேஷுங்கிறத அவர் சைலண்டா அப்படி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கொத்து பரோட்டா அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. ஸோ இல்லை, அவர் இன்னும் முதலமைச்சராக மாறலை, சினிமா நடிகராக தான் இருக்கார். அண்ணாமலை பின்னாடி ஒளிஞ்சிருந்தான். திமுக பயந்துட்டு, திமுக எப்பவுமே பயந்துருக்கும். காவல்துறை ஆய்வாளருக்கு தெரியும் 100% வாய்ப்பு. Holidays-nale, adu namma GT Holidays da. You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன். நன்னெறியெல்லாம் ஜெயலலிதாவை ஒழிப்பதற்கு, சரி கருணாநிதி ஒழிப்பதற்கு எம்ஜிஆர் வந்தார். எம்ஜிஆர் அந்த கண்ணியத்தோடு வாழ்ந்து மறைந்தார். அதுக்கு பிறகு ஜெயலலிதா வந்தது. ஜெயலலிதா விஜய் போட்ட மாதிரி கோட்டு போட்டு அந்தம்மா மேக்கப் போடும்போது மவுண்ட் ரோட்டில் டிராஃபிக்லாம் நிறுத்திடுவோம். நல்லா அதில் இந்தம்மா தலைமைச் செயலகத்துக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு மேக்கப் போட ஆரம்பிக்கும்ல, அப்பவே மவுண்ட் ரோட் என்ன பண்ணிடுவான், டிராஃபிக் நிறுத்திடுவான். அதை எதிர்த்து எந்த சுயமரியா மானங்கட்ட பயிலுங்க ஒருத்தர் செய்தியை போடலை, எதிர்த்து பேசவே இல்லை. ஜெயலலிதாவுக்கு பயந்து நடுங்கிட்டு கிடந்தாங்க எதிர்கட்சி சொல்ற அத்தனை ஆட்களும். அப்போ அதான் இப்போ அதே நடக்குது. கரூரில் அவரு சினிமா ஷூட்டிங் நடத்துறாரு. இந்த ஷூட்டிங்கை மக்கள் வேடிக்கை பார்க்க முடியும் நிலைமையாக. ஏன்னா திமுக அதிமுக நடத்துற ஷூட்டிங்க்கு இது பரவாயில்லன்னு நினைக்கிறான். அதிமுக திமுக நடத்திய ஊழல் ஷூட்டிங்ல என்ன வேணா பண்ணிட்டு போய் ஊழல் பண்ணாது, நீயே எதை வேண்டுமானாலும் பண்ணி கொண்டு போ, ஊழல் மட்டும் பண்ணாதுன்னு தான் விஜய்க்கு போட்டான். அதனால விஜய் சினிமா ஷூட்டிங் நடத்துறாரு, ஓடுறாரு, குத்தாட்டம் போடுறாரு. ஹீரோயினி தான் இல்லை, கூட நடிகை தான் இல்லை. அதுக்கும் இப்போ ஒருத்தரெல்லாம் வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஆமா, எனக்கு தெரிந்து அது ஒரு அபாயகரமான ஒரு கட்டத்தை நோக்கி நகருது. அது நம்ம பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். மிக அபாயகரமான ஒரு கட்டத்தை நோக்கி தமிழக அரசியல் நகருது. எம்ஜிஆருக்கு எப்படி ஜெயலலிதாவோ அதே போல விஜய்க்கும் திரிஷா அதிகாரம் கேட்கிறார். என்ன சட்டப்படி திருமணம் செய்ய சொல்றாரு. திருமணம் செய்தால் அண்ணனுக்கு போல அண்ணி, எம்ஜிஆருக்கு போல ஜெயலலிதா, எம்ஜிஆருக்கு போல ஜானகி. அதிகாரங்கள் இதை நோக்கி ஏன்னா விஷு ரெட்டி மட்டும் கொள்ளையடிப்பதா, விஷு ரெட்டி நந்தினி ரெட்டி மட்டும் கொள்ளையடிப்பதா, இப்படி ஓடிட்டு இருக்கு அரசியல். இதை சொன்னா என்ன ஜெயிலு போடுவீங்களா, இல்ல குண்டாசு போடுவீங்களா, தூக்குற எதை வேண்டுமானும் செய்து கொள், நான் பற்றிலாம் கவலையப்படலை. என்னுடைய குரல் ஒலித்து கொண்டே இருக்கும். இங்க இல்லைன்னா நான் வெளிநாட்டில் போய் என்னால உடனடியாக செயல்பட முடியும். இந்த அரசை இந்த நாட்டில் இல்லைன்னா அரசியல் தஞ்சம் கேட்டு என்னால ஐரோப்பா நாட்டில் போய் என்னால இதே போல ஒரு செய்தி என்னால உருவாக்க தொடங்க முடியும். மக்களுக்கு உண்மை சொல்றதுக்கு நாம வந்திருக்குமே தவிர இதுல வேற எந்த நோக்கமும் இல்லை. உண்மை மக்களுக்கு போய் சேரணும், அது தடுக்கப்படக்கூடாது. சவுக்கு சங்கரும் டைம்ஸ் வேலை பறிக்கப்பட்ட சபீரா ஆலோசகரா யாருக்கு, விஜய்க்கு விலை உருப்பிட்டுருமா? இப்படித்தான் போகுது விஜயுடைய அரசியல். இது ஆபத்தான போக்கை நோக்கி நகருது. மீண்டும் திராவிட இயக்கம் அழிந்து மக்களால் அழிக்கப்பட்ட ஒழிக்கப்பட்ட தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் மீண்டும் துளிர்க்க ஆரம்பிக்குது. மீண்டும் அது மரமாவதற்கு முன்பு விஜய் சுதாரித்துக் கொள்வது நல்லது. சுதாரிக்க முடியவில்லை என்றால் நீங்கள் தூக்கி எறியப்படுகிற நாள் வெகு தொலைவில் இல்லை. அண்ட் இப்போ அண்ணாமலை அவர்களோட ஒரு மாநாடு நடந்தது சார். அதுல இருக்கிற எல்லாருமே சொன்னது என்னன்னா, அண்ணாமலை இல்லாத ஒரு பாஜக அது என்ன மாதிரியான ஒரு பாஜகன்னு எங்களுக்கு தெரியல, அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஏன்னா கட்சி அதாவது அது ஒரு NGO கூட்டம், அவ்வளவுதான். நிறைய கிறிஸ்டின் மிஷினரி தொண்டு அறக்கட்டளை வச்சிருப்பாங்க. அதுக்கு பேரு நான் ஆர்கனைசேஷன் பேர், அது NGO, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அரசு சாராத ஒரு அறக்கட்டளை. பணம் யார் கொடுப்பா? அமெரிக்கா போன்ற ஐரோப்பா நாடுகள்லேருந்து கிறித்துவ மிஷினரிகள் பணம் கொடுக்கும். அதை வாங்கி ஏழை பெண்களுக்கு தையல் மிஷின், கல்வி, கைத்தொழில் கற்றுக் கொடுப்போம். அதுக்கு பேர் NGOன்னு பேர். இவர் ஒரு NGO நடத்துகிறார், அவ்வளோதான். ஒரு கொங்கு இளைஞர்கள் கூடியிருக்கான். எல்லாம் ஆடிக்காரு, பென்ஸ்காரு, டயட்டா, குண்டாய், டொயோட்டாவில் தான் இல்லை இளைஞர்கள் பூரா வந்தான். இது அதிகாரத்தை பகிர்வு, அதிகாரத்தை திருடுவதற்கு, அதிகாரத்தை பயன்படுத்தி கட்ட பஞ்சாயத்து செய்வதற்கு பாஜக தலைவருக்கு முதல்ல பாஜக அத்தனை அரசியல்வாதி வந்தான். முடகாப்புடி வெங்கடேசன்லேருந்து ஆருத்ரா கோல்டு, ஹரீஷ், ராஜசேகர் உட்பட
மக்கள் சொத்தை கொள்ளையடிக்கிற அத்தனை பேரும் யார் பின்னாடி ஒளிஞ்சிருந்தான்? அண்ணாமலை பின்னாடி ஒளிஞ்சிருந்தான். திமுக பயந்துட்டு, திமுக எப்பவுமே பயந்துருக்கும். கருணாநிதி போன்ற பிறவி கூட உலகத்திலே இல்லை. இப்படியோ அதிகாரத்துக்கு விஜய் அதிகாரத்துக்கு வந்தது போல கருணாநிதி அதிகாரம், பெரியாருடைய உழைப்பு, கருணாநிதி அதிகாரத்துக்கு வந்துட்டார். எனக்கு கேட்டா இவர் சின்ன கருணாநிதி, அவர் பெரிய விஜய். கருணாநிதி விஜய் இரண்டு பேருமே அதிகாரத்தை காங்கிரஸை ஒழிப்பதற்காக கண்டுபிடிச்ச கட்சி தான் திமுக. திராவிட கட்சியை ஒழிப்பதற்காக கண்டுபிடிச்ச கட்சி தாவேகா. ரெண்டு பெரிய வித்தியாசம். அப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட தூக்கி எறியப்பட்ட நபர். இப்ப அவர் என்ன சொல்றாரு? நான் தான் தூக்கி எறிஞ்சுங்கிறாரு. நான் கேட்கிறேன் அண்ணாமலை பார்த்து, அமித்ஷாவை தூக்கி எறிகிற வலு உங்களுக்கு இருக்கா? அண்ணாமலை இருக்கா? RSS தூக்கி எறிகிற வலு கொண்டு இருக்கா? பாஜகவை தூக்கி எறிகிற வலு கொண்டு இருக்கா? வீர சவர்காரை தூக்கி எறிகிற வலு கொண்டு இருக்கா? நீங்க இருக்கிற நயினா ராகாந்தினை தூக்கி எறிய முடியாது. நீங்க அமித்ஷா தூக்கி எறிஞ்சிருக்கீங்களா? யாரு காதல் பூச்சுத்துறீங்க? உங்களை மிரட்டி நீங்கள் திருடிய பணத்தில் பாதியை எழுதி வாங்கி கொண்ட வரலாறு மக்களுக்கு தெரியும். நீங்க அமித்ஷா தூக்கி எறிஞ்சுன்னு சொல்றீங்க, மோடியை தூக்கி எறிஞ்சுக்கிறீங்க. மோடி அமித்ஷாவை தூக்கி எறியக்கூடிய அளவுக்கு அண்ணாமலை பெரிய ஆளா இருந்தா ஏன் ஆண்டிப்படி அது என்ன பற்றி ஆட்சிப்படிக்கு போறாரு? அந்த மாநாடு எங்க நடந்திருக்கும்? 1 லட்சம் பேர் தீவு திடல மிரட்டி இருப்பாரு. இல்ல எடுபடல. விஜயும் எது பேசல, திமுக எது பேசல, பிஜேபி எது பேசல. 31 ஜென்சி அப்படியே திரண்டு போய் ஒரு ஓட்டு போடுவாங்க. 31 வரைக்கும் இருப்பாருன்னு தெரியல. அதான் சார் சொல்லியிருக்காங்க 2026ல நடந்த ஒரு மிராக்கல் வந்துட்டு 31ல கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லி. நான் முதலமைச்சராயிருவேன். அது வரை நான் வீட்டு போய் படுத்துக்குவேன். அரசியல் பண்றவனுக்கே மக்கள் ஓட்டு போடுறது இல்லை. தியாகம் பண்றவன், சிறைக்கு போறவன், போராட்டம் பண்றவன், வைக்கோலாம் காணாம போயிட்டார். திருமாவளவன்லாம் அட்ரஸ் எல்லாம் போயிட்டார். சொந்த மக்களால புறக்கணிக்கப்பட்டார். நீ இத்தனைக்கும் பல ஆண்டு காலம் சிறை, போராட்டம், ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம், கட்சிக்காரன் பல பேர் தட்டா பொட்டா, இத்தனை வழக்கு, NSA, குண்டாஸ், அவர்களே முகவரி இழந்து அடையாளம் இழந்து போய் எங்க போய் நிற்கிறாங்க? பனையூர் பண்ணையாட்ட போய் நிற்கிறாங்க. அண்ணாமலை ஒரு கட்சி, சசிகலா ஒரு கட்சி, டிடிவி ஒரு கட்சி, வைகோ ஒரு கட்சி, அதே கொங்கு ஈஸ்வரர் ஒரு கட்சி, தனியரசு ஒரு கட்சி, அதே போல் அவரும் ஒரு கட்சியை தவிர அது முகவரி இழந்து அடையாளம் தேட வேண்டிய கட்சிகளில் அவருடைய கட்சியும் அதில் இணைந்து கொள்ளும். அவ்வளோதான். பெருசாக மக்கள்கிட்ட ஒரு பெரிய வரவேற்பெல்லாம் இருக்காது. அண்ணாமலை இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. என்னன்னா திமுக அரசுல தான் வந்துட்டு காலேஜஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு வந்து ஒரு ட்ரக் அம்பாசிடர்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததே வந்துட்டு திமுக தான். அதுவும் ஸ்டாலின் ஆட்சியில தான் அது நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அது நிஜம் தானே? இப்போவும் அதே ட்ரக்ஸ் தான் ஓடுது. எந்த அதிகாரி டிஜிபி சைலேந்திர பாபு இருக்கும்போது 2000க்கு மேற்பட்டவருடைய வங்கி கணக்கை முடக்கினார். அந்த 2000 பேர் கஞ்சா வித்துத்தானே இருக்கா? 2000 பேர் கை செய்யப்பட சிறை அடைக்கப்பட்டிருக்காங்களா? 2000 பேர் கஞ்சா விற்கிறவன் சிறை அடைச்சா செய்தி வந்திருக்கா? அப்புறம் ஆனா இது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள வந்துட்டு ஒரு 10 பேர் இருப்பாங்க, அதுல ஒரு பிராண்ட் அம்பாசிடரா ஒருத்தரை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இப்பவும் அதானே நடக்குதுங்கிறேன். திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சியெல்லாம் உங்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல. ஆட்சியெல்லாம் அதாவது கஞ்சா, அபின், பெத்தப்பட்ட பின், ஹெராயின், இதெல்லாம் இந்த போதை ஐட்டங்கள் பூராமே காவல்துறை ஆய்வாளருக்கு தெரியும். நான் ஒரு செய்தி பார்த்தேன், ஒரு டெய்லி பேப்பரில். நேற்று பிஸ்லரி வாட்டர் பாட்டிலுக்குள்ள ட்ரக்ஸ் இருக்கு. அதாவது அன்பேக் பண்ணது, நம்ம அந்த சீலோட இருக்கு, சீல் ஓப்பன் கூட பண்ணலாம். அவங்க அப்பதான் அந்த பாட்டிலை பிரிக்கிறாங்க, அதை குடிக்கிற அவங்களுக்கு போதை வருது. அப்போ உளவுத்துறைன்னு ஒரு துறை இருக்கு. முழு அதிகாரத்தை கொடுத்தால் 24 மணி நேரத்தில் சிட்டி கிளீன் ஆயிரும். ஏன்? அவனுக்கு பின்னாடி அரசியல் இருக்கு. அவன் ஒரு அரசியல் ஒளிஞ்சிட்டு இருக்கான். ஆளுங்கட்சி அரசியல் அவ்வளோ பேர் அவன் வந்துட்டான். அப்போது நீங்கள் அண்ணாமலை அந்த ஆலோசனை சொல்லுங்கள். திமுகவை இப்போ குற்றம் சாட்டுவதன் மூலம் ஒரு 7000 கோடி சேர்த்துட்டீங்க. 3000 கோடி அமித்ஷா பிடிக்கிட்டு போயிட்டார். இப்போ தாவேக்காவை சொல்லுவதற்கு உங்களுக்கு தெம்பும் திராணியும் முதுகெலும்பும் இல்லை. யாருக்கு? அண்ணாமலைக்கு. திமுக செத்த பாம்பு. அதை செத்த பாம்பு என்ன பண்ணுவோம்? பட்டு துணியும் நெய்யும் ஊற்றி கொளுத்திடுவான். திராவிட இயக்கம் கொளுத்தப்பட்டது, ஒழிக்கப்பட்டது, முடிக்கப்பட்டது. திராவிட சகாப்தமே முடிஞ்சு போய்தான் தாவேக்கா புது அரசியல் கட்சி வந்துருக்கு. அவன் ஓட்டு கேட்டு போகல, பணம் கொடுக்கல, அவன் அரசியல்வாதிகள், அவன் யாருன்னு தெரியல. நாமினேஷன் தாக்கல் பண்ணால் தேர்தல் சான்றிதழை வாங்கத்தான் மடி போனான். எங்கே? தெருவுக்கு. நீங்கள் அங்கேயே படுத்து கிடந்தீங்க 10,000 கோடியை வச்சுக்கிட்டு. உங்களுக்கு எவ்வளோ ஓட்டு போடு. ஆக திமுகவை எதிர்க்கிற அண்ணாமலை யாரை எதிர்க்கணும்? அதுக்கு தான் ஆள் வேணும். தாவேக்காவை எதிர்ப்பதற்கு தான் ஆள் வேணுமே தவிர செத்தவாம்பை அடிப்பதற்கு 10 பேர் இருக்கான். தாவேக்காட்சி என்ன ஊழல் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். சொன்னா நீ ஜெயிலுக்கு போயிடுவேன், உன் சொத்தெல்லாம் பறி போயிடும். அதானே? அண்ணாமலையும்
இந்த மக்களை ஏமாற்றுகிற பட்டியலில் அவரும் இருக்கார். இப்போ அதிமுகல இருந்து ராஜேந்திர பாலாஜி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க சார். என்னன்னா திமுகல இருந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வந்துட்டு கோபம் வந்துருச்சுன்னா தாவேக ஆட்சியே இல்லாம போயிடும்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் வந்து நீங்க சொன்ன மாதிரி அவங்க 2 பேரோட ஊழலையும் மாத்தி மாத்தி சொல்லிக்க முடிஞ்சிச்சுன்னா மக்களுக்கு எல்லாருக்குமே அவங்க பண்ற விஷயங்கள் வெளில தெரிஞ்சிருங்கிறது தான் காரணம். அதிமுக திமுக ரெண்டும் ஊழல ஊறி போன கட்சி. இந்த 2 கட்சிகளுக்கும் எங்கே எவன் லஞ்சம் கொடுக்குறான், கோடிகளை கொடுக்குறான், எல்லா கதையும் தெரியும். இவர்கள் அடக்கி வாசிப்பது எதுக்குன்னா, இவர்கள் செய்த ஊழலை அவர்கள் சொல்லக்கூடாது, அவர்கள் செய்த ஊழலை இவர்கள் சொல்லக்கூடாது. இதுதான் ஒப்பந்தம். ஏன் நேராக ஸ்டாலின் தீய சக்தின்னு திமுகவை எதிர்த்ததுனால் மட்டும்தான் ஆட்சிக்கு வந்தார். வந்தவுடன் நேராக போய் அங்கே போய் சரண்டர் ஆகிறார். திராவிட இயக்கங்களை ஒழிப்பதான் ரொம்ப கஷ்டம், அதையே ஒழிச்சாச்சு. உங்களை ஒழிப்பதே மிக எளிது. ஜோசப் விஜய் அவர்களே, மக்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு புதிய பரிணாமம் வளரும். விஜய் வருவான் யாருக்கா தெரியுமா? முதலமைச்சர் வருவான் தெரியுமா? திராவிட இயக்கம் ஒழிஞ்சு போகணும் தெரியுமா? திராவிட இயக்கம் அழிஞ்சு போகணும் தெரியுமா? திராவிட இயக்கங்களுடைய வேரில் ஆசிட்டை ஊற்றுவார் விஜய்க்கு தெரியுமா யாருக்காவது? ஒன்றுமே இல்லை, கற்பனையை பண்ணி பார்க்க முடியல. அதே போல் மக்களிடம் நீங்கள் சரியாக போகவில்லை என்றால் திமுகவுக்கு நேர்ந்தது, குளத்தூரில் ஸ்டாலினுக்கு நேர்ந்தது. பக்கத்து தொகுதி தான் பெரம்பூர், ரொம்ப தூரம் இல்லை. பெரம்பூருக்கும் பரவுவதற்கு வெகு நாட்கள் இல்லை, வெகு தொலைவில் இல்லை என்பதை அனுபவ பாடமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பர்கூரில் ஜெயலலிதா 3வது இடம். இந்திய அளவில் அறிமுகமான தலைவர் ஜெயலலிதா. டெல்லிக்கு போகும்போது வாஜ்பாய் பிரதமர், அந்த அம்மா டெல்லியிலும் திரும்புகிற பொழுது முன்னாள் பிரதமர். இதெல்லாம் வரலாறு. நீங்கள் சினிமாக்காரன் பூராமே நீங்கள் இப்போ ஒரு திரைப்படத்தில் புக் ஆகிட்டான்னா படம் முடிகிற வரை அவர் தான் உலக கதாநாயகன். அப்படி ஒரு கற்பனையில் இருப்பான். ஷூ போடுறதுக்கு ஒரே ஆளுக்கு 10 பேர் வேலை செய்வான். சிகை அலங்காரம், முக அலங்காரம், டவுசரை கழட்டுவான், பேண்டை கழட்டுவான், ஷூ போடுவான், ஒருத்தர் பின்னாடி தலையை செய்வான். இதுதான் சினிமா. ஒரே ஆள் செய்வதை 10 பேர் செய்வதுதான் சினிமா. ஆனால் ஜெயலலிதா பெரிச்சாலிக்கு நடுவில் படுத்து கிடந்த வரலாறையும் மறந்து விடாதீர்கள். ஜோசப் விஜய் அவர்கள் வந்து ரீசெண்டாக வந்துட்டு பிஎம்கேல, அதாவது பாமகல இருந்துட்டு அன்புமணியும் சௌமியா அவர்களுமே வந்துட்டு புசி ஆனந்த் அவர்களை நேரில் போய் மீட் பண்ணியிருக்காங்க சார். இப்போ ரீசெண்டாக நிறைய கூட்டணியில் பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது ஒருவேளை அவங்க 2 பேரும் கூட்டணி வைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு உண்டா சார்? 100% வாய்ப்பு உண்டு. தாவேகா பல சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவுக்கு கடும் நெருக்கடியில் இருக்காங்க, விசிகா உட்பட, கம்யூனிஸ்டுகள் உட்பட. அப்போ இவர்கள் வெளியேறினால் உள்ளே வருவதற்கு ஒரு கதவு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது பாமக. கம்யூனிஸ்டோ விசிகா வெளியே போனால் பாமக நுழைவதற்கு தகுதியாக ஒரு முன்னேற்பாடு தான் புஷி அன்புமணி. திமுக அவருக்கு தேர்தல் நிதி கொடுத்தது பெரும் தொகை. அந்த தொகைக்கு விசுவாசமாக இருக்கணும், அந்த தொகைக்கு விசுவாசமாக இருக்கணும். அந்த தொகையால் தான் நீங்கள் 2 பேர் சீட்டு ஜெயிச்சிங்க. அந்த நன்றியை மறந்துடாதீங்க. நன்றியை மறந்தால் நாங்கள் அந்த நன்றியை நன்றி இல்லாமல் ஆக்கிடுவோம். திமுக மிரட்டல். வெளியிலேருந்து இப்போ தாவேகாக்கு ஆதரவு அவங்க கொடுத்ததுக்குமே திமுகலேருந்து ஏதாவது பின்னணி, ஏதாவது காரணம் இருக்கும்? திமுக என்ன பின்னணி காரணம்? நீங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வாபஸ் வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி இல்லை? அப்படி இல்லை. அது திமுக விட்டு அவங்க வெளியேறிட்டாங்க. திமுகவை விட்டு முற்று முழுதாக வெளியேறி அமைச்சர் ஆகிட்டாங்கல்ல. திமுக அவங்களுக்கு 7ஆம் பொருத்தம் தான். இருந்தாலும் திமுகவிலிருந்து பெற்ற தொகைகள், திமுகவுக்கு போய் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு போன்றவர்களை வைத்து திமுக எப்போவுமே விசிகாவுக்கு ஒரு கடும் நெருக்கடி கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு அது எப்போதுமே இருக்குது. ஆனால் இப்போ அதே சமயம் விஜய் அவர்கள் வந்துட்டு இந்த விஷயம்லாம் தெரிய வந்ததுக்கப்புறம் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு திருமாவளவன் மேலே வந்துட்டு ஒரு வெறுப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு கோபம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதவர்ஜனா கிட்ட விஜய் அவர்கள் பேசியிருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. அதே சமயம் இப்போ 2 சீட்டு வச்சிருக்க விசிகாவை வெளியில அனுப்பிட்டு 4 சீட்டு வச்சிருக்க பாமகவை வந்து உள்ள கூட்டிட்டு வரலாம் அப்படிங்கிற பிளானும் இருக்கிறதாவும் சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது திருமாவை பொறுத்தவரை எதையும் உறுதியா சொல்லக்கூடிய ஒரு தலைவரா நிலையிலிருந்து அவர் விலகிட்டார். இதன் பிறகு இப்போ அவர் உளுந்தூர்பேட்டையில் நடத்துகிற தமிழ் தேசிய மாநாட்டுக்கு கூட விஜய் மறுத்துட்டார். விஜய் போய் கூப்பிடுறாரு, வர மறுத்து விட்டார். அப்போது எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் வெளியேறுங்கள்,
அவருக்கு சிந்தனை செல்வனுக்கு கொடுக்கறதாக இருந்த வாரிய தலைவர் இன்னைக்கு வரை கொடுக்கல. அப்போ இதெல்லாம் விருப்பம்னா இருக்குல்ல, கிளம்புங்க, 2 போனால் 4 ரெடியாக இருக்கு. தாவேக்கானுடைய வந்து இப்போ குதிரை பேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் நேரத்தை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன்.